நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்தி ராஜா. நாம் இப்போ ஆணி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆணி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆணி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன். அமைதியே உருவான கடகராசி நேயர்களே, ஆணி மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார். 2ஆம் அதிபதி 12இல் பயணிக்கும் காலம் விரைய காலம் தானே சார். அது எப்படி சார் அற்புதமான காலம் சொல்லலாம்? குடும்பாதிபதியான சூரிய பகவான் 12ல் நீண்ட நாள் பிரிவினையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கு உண்டான கால நேரம் இது. ஆமாம் சார், என் கணவர் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டார், டைவர்ஸ் தான் கேட்டுன்னு இருக்கார், அதெல்லாம் அந்த காரியம்லாம் கிடையாது. இப்போ உங்கள் கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும், சரியாக அதை பயன்படுத்திக்கோங்க. ஈகோவை விட்டு கொடுங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசிக்கு. ஏன்னா கடகராசிக்கு ஆல்ரெடி கலத்திரஸ்தான பாவகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் இந்த கடகராசிக்காரங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுவும் ஏற்கனவே வம்பு வழக்கில் பிரிந்து இருக்கக்கூடிய கடகராசி நேர்கள், நான் கணவரோடு சேரணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அதற்குண்டான சாத்தியக்குறை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாதத்தினுடைய பிற்பகுதியில் புதன் பகவான் சுக்கிர பகவான் எல்லாமே உங்கள் ராசிக்கு வரார். அப்போ 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி எல்லாம் உங்களுக்கு வரார், உங்களுடைய ராசியில் வரார். சுய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 12ஆம் இடம் பலம் சார். உங்களுக்கு 12ஆம் இடம் பலம் பெற்றால்தான் ஒரு ஜாதகத்தினுடைய பல சுகங்களை அனுபவிக்க முடியும். இந்த கலியுகத்தில் வந்ததுக்குண்டான வேலையை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே 12ஆம் இடத்தை வச்சு தான். ஏன்னா 12ஆம் இடம் தான் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு யோகங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம், தூக்கத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட பாவகத்தில் சுக்கிரன் புதன் சூரியனுடைய கூட்டு கிரக சேர்க்கை உங்களுக்கு வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்க போகிறது, வெளிநாட்டு யோகங்களை கொடுக்க. கடகராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அமைவது கூடுதல் சிறப்பு. ஏன்னா 6க்குண்டான அதிபதி 9க்குண்டான அதிபதி 11ல் இருக்கார். 6ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் 11ல் இருக்கிறது யோகம் சொல்லலாம். அப்போ ஏதாவது வந்து தொழில் நிறுவனம் தொடங்குறீங்க அப்படின்னா இப்போ சிறு கடன் வாங்கி தொடங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது பூர்வீகத்தில் தந்தை சொத்தை ஏதாவது ஒரு விற்று உங்களுடைய தொழில் தொடங்குற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர இந்த மாதத்தினுடைய கடைசியில் குரு மங்கள யோகம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. 11ஆம் இடத்தில் செவ்வாய் வரும் காலம் உங்களுக்கு என்ன பஞ்சமஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான். அப்போ 10க்குரியவனு 5க்குரியவனு 11ல் வரும்பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கும். வேலையால் ஏற்றம் உண்டாகும், வாகனங்களால் யோகம் உண்டாகும். செவ்வாய்னா வாகன காரகத்துவ கிரகம். அப்போ வாகனங்களால் ஒரு ஏற்றம் உனக்கான காலம் கடகராசிக்கு இந்த ஆணி மாத காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தோம்னா அஷ்டமத்தில் சனி பயணிச்சுன்னு இருக்கார். அதுதான் ஒரு வீக்னஸாக சொல்லின்னு இருக்கா. இருந்தாலும் இந்த சனி ஆணி 15 தேதிக்கு பிறகு வக்ரமாக இருக்கிறார். அதனுடைய பார்வையை பின்னோக்கி செலுத்தப்படுறார். அதனால் அஷ்டமாதிபதி சனி பகவானாக இருக்காரே, அவர் சனி அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி பயணிக்கும் காலம் மாரகத்திற்கு இணையான காலம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அவருடைய பிடியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள என்ன பரிகார விதிகள் இருக்கோ அதை பயணிச்சிங்க அப்படின்னா, அந்த பகவானுடைய சேவார்த்தி செய்கிறீங்க அப்படின்னா அவரே உங்களுக்கு அற்புதமான பலாபலனை கொடுத்துட போகிறார்.
அதுதான் ஜோதிட விதியாக சொல்லப்படுது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், பாக்கியத்தில் ராகு இருக்கார். பாக்கியத்தில் ராகு இருக்கும் காலம் உங்களுக்கு பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை தீர்க்கப்படும் மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னா தந்தையாரனுடைய உடல் நலம் சற்று பேணி பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா 9ல் ராகு வரும்போது தந்தையாருக்கு சில ஆரோக்கிய குறைவுகள் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அந்த பாவகத்தை தந்தையாருக்கு உடல் உபாதை எப்படி இருக்குது, மருத்துவ செலவுகள் என்ன பண்ணணும் அப்படின்னு கூடுதலாக கவனம் செலுத்துங்க. அதுதான் சொல்லப்படுது. ஜோதிடன் என்பவன் கவனம் செலுத்த சொல்லக்கூடிய. ஆமாம், 3ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் மட்டுமே வெற்றி பெறும். ஆமாம், எடுத்த எடுப்பில் நான் கோல் அடிக்கணுன்ற வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்குது. காலம் வரும்போது நீங்கள் தூற்றிக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு முயற்சி, 2 முயற்சி, 3ஆவது முயற்சி தான் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக அந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்ததால் இருக்கிறது. ஆக கடகராசிக்கு இந்த ஆணி மாதம் சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. வண்டி வாகனத்தால் சற்று அவதிகளும் உண்டாகக்கூடிய விஷயமாக இருக்குது. ஏன்னா 4க்குரியவன் உங்களுக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வரக்கூடிய வரைக்குமே சற்று வண்டி வாகனத்தை வாங்குறவங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா லாபாதிபதி விரயஸ்தானத்துக்கு வரார். அப்போ 11ஆம் அதிபதி 12க்கு வரும் காலமும் உங்கள் லாபத்தை வேறு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசியில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் சற்று கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்களேன். அடுத்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியமான மாதமாக மாறுது. ஆடி மாதம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் போது கடகராசினியர்களுக்கு, அதுவும் இந்த ஆணி மாதத்தில் முற்பகுதி 15 தேதி வரைக்கும் சற்று கூடுதல் கவனம். அதற்கு பிறகு அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 7க்குரியவன் சனி பகவான் 8ல் இருக்கிறது. இந்த மாதத்தில் வக்கரகதி ஆகிறது. 2வது திருமண யோகத்தை கொடுக்கும். ஆமாம், அப்போ முதல் திருமணம் செய்யக்கூடிய கால நேரம் பார்த்து ஒரு ஜோதிடத்தை ஜாதகரை பார்த்து நல்லா சர்ச் பண்ணி ஜாதகர் நிலையை ஆராய்ச்சி பார்த்து திருமணத்தை பாவிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல முடியும். திருமணத்துக்காக தயாராக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் சனி காரகத்துவ விதிகளை பரிகார ரீதியாக பயணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனைவியால் அற்புதமான பத்தினியாக வருவாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், ஆக இந்த மாதம் கடகராசிக்கு யோகத்தை தரக்கூடிய மாதமாகும். மேலும் யோகத்தை நீங்கள் ரெட்டிப்பாக்கி கொள்ள உங்களுடைய 3ஆம் இடத்து நாயகனான கேது பகவான் விக்ன விநாயகனை வழிபடுவது, சதுர்த்தியை வழிபடுவது, தேய்பிரை சதுர்த்தியை வழிபட்டால் கூடுதல் யோகம். சனிக்கிழமை தோறும் மேற்கு பார்த்த பெருமாளை சேவாத்தி பண்ணி ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு அற்புத பலாபலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் உங்களை நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.